அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இந்த தருணத்தில் 2025 மார்க்கெட் உடப்படுற தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது. அதுக்காக தான் இதை ஷார்ட் டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஏன் ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். சைக்ளிக்கல் ஸ்டாக்கு பீக் இபிஎஸில் போய் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாட்டுவாங்க. இப்படிலாம் பல வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதே கான்செப்டை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதே இதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல போகிறேன், அவ்வளோதான். என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது சரிங்களா, அந்த ஸ்டாக்கினுடைய இபிஎஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபானா புல் மார்க்கெட்டில் அதை 40 பிக்கு கொண்டு போய் வச்சுருப்பாங்க சரிங்களா. அப்போ 100 ரூபாய் இன்ட்டு 40 பி அப்படின்னா 4000க்கு கொண்டு போய் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸ்டாக் ப்ரைஸ் 4000 போயிடுச்சு, 3500 3000 வந்துருச்சு, ஆஹா அற்புதமான விலைன்னு வாங்குவீங்க சரிங்களா. அப்போ 100 ரூபாய்க்கு 3000ங்கிறது 30 பி. 40 பிங்கிறது ரொம்ப அதிகம், 30 பிங்கிறதும் ரொம்ப அதிகம். அப்போ 30 பியில் நீங்கள் கொடுத்து வாங்குவீங்க. அடுத்து என்ன ஆகும் தெரியுமா, அதே ஸ்டாக்கு உடஞ்சி 2000க்கு வரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 100 ரூபாய் இன்ட்டு 20 பி அப்படின்னு போட்டோன்னா 2000. ஐயோ 20 பி ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னு போய் அக்குமுலேட் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்டாக்கு மறுபடியும் உடஞ்சி 1000 ரூபாய்க்கு போகும். ஏன் அப்படின்னா, ஒரு புல் மார்க்கெட்டில் அதுவும் கொரோனா மாதிரி டைமில் எக்கானமியே ஃபுல் டவுனு, ஃபுல்லாக ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணோடனே எக்கானமி பயங்கரமாக குரோத்தை காட்டுச்சு. புரியுதுங்களா. இது எப்படின்னா ஸ்டெராய்டு குரோத்து. அந்த மாதிரி பொசிஷனில் இருந்து அதே 100 இபிஎஸ்ஸை அந்த கம்பெனினால் தக்க வச்சுக்க முடியாது, பெரும்பாலும் தக்க வச்சுக்க முடியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எக்கானமி சுருங்குது. அதாவது ஜிடிபி குறையுதுனால என்ன அர்த்தம், அந்த இபிஎஸும் கம்பெனிக்கு பரவலாக குறையும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. எக்கானமி குரோத் இருந்தால் தான் கம்பெனியும் குரோ ஆக முடியும். எக்ஸப்ஷனல் கேசஸை விட்டுருங்க, ஜென்ரலாக அப்படி தான் நடக்கும். இப்போ 100 ரூபாய் இருக்கிற இபிஎஸ் இருக்கிற கம்பெனி 50 ரூபா இபிஎஸ் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆச்சு, 50 இன்ட்டு 20 பிஇ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க 1000 ரூபா. உங்களுக்கு புரியுதுங்களா. அப்படி தான் நடக்கும். 20 பிஇ 50 ரூபா இபிஎஸ்க்கு போகும்பொழுது 2000 ரூபாயிலேருந்து 1000 ரூபா. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 3000த்தில் வாங்கி 1000 வரைக்கும் கீழே வருவீங்க. இப்போ 50 இபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையே தக்க வச்சுக்க தடுமாறும். 2-3 வருஷம் கன்சாலிடேட் ஆகும் அந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் அந்த பங்கு நல்ல பங்காக இருந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்து அந்த செக்டர் நல்ல குரோத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு ரெக்கவர் ஆகும். இந்த ட்ராப்பில் போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. உதாரணமாக நிஃப்டி பிஇயோடைய இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் சொல்கிறாங்க நிஃப்டி இண்டெக்ஸோடைய வேல்யூவேஷன் பாருங்கள், பிஇ 20 கீழே இருக்குது, 20 கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஹை பிஇ ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த சினாரியோ ப்ளே அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன 100 இபிஎஸ்ங்கிறது 50 இபிஎஸ்ஸாக மாறும்பொழுது ப்ளே அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி இண்டெக்ஸும் கீழே வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக நல்லா சூதானமாக முதலீடு பண்ணுங்கள். நம்மளுடைய இந்தியன் எக்கானமி நல்லா இருக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா தூக்கி பிடிச்சி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டாக்ஸில் மட்டும் நம்ம பிளேயர்ஸ் உள்ளே புகுந்து வாங்கி அந்த நிஃப்டியை மட்டும் கீழே இறக்க விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கேமுக்குள்ளெல்லாம், இது ஸ்கேமுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன மேனிப்புலேஷன் தான். அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு பிடிக்காதுங்க. என்னை கேட்டால் நான் பர்சனலெலாம் பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, இண்டெக்ஸாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் என்ன, எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக்குனா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் இபிஎஸ் நமக்கு புரியுதா, வேல்யூவேஷன் நல்லா இருக்கா. லார்ஜ் கேப்பில் ப்ளூ சிப்பில் நிஃப்டி 50க்குள்ளேயே உள்ள ஸ்டாக்ஸை நான் இண்டிவிஜுவலாக வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங். நிஃப்டி இண்டெக்ஸுமே வாங்கும் பொழுது நீங்கள் இப்படி வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம லார்ஜ் கேப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஏறிட்டே இருக்குது. இப்போ தான் உடைய ஆரம்பிச்சிருக்கு. உடனே அதுலேருந்து காசு எடுத்து உடனே லார்ஜ் கேப்பில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராப்லையும் மாட்டிக்கக்கூடாது. நம்மளும் சூதானமாக இருக்கணும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கிராஜுவலாக பில்டு பண்ணுறது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுக்காக லார்ஜ் கேப்பில் சாலிடாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இபிஎஸ்ஸை க்ரோத் காட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HUL மாதிரி கம்பெனி அல்லது
ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எப்பொழுதுமே இபிஎஸ் growth காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த இபிஎஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதே இபிஎஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியோடைய இபிஎஸ்ஸை நீங்கள் வந்து போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெட்டராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி முடிவு பண்ணுங்கள். பொதுவாக வந்து அவங்க சொல்லிட்டு போவாங்க, நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் வந்து 20 கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இண்டெக்ஸோடைய பிஇயோடைய 20 கீழே இருக்கலாம், ஆனால் டைட்டனோடைய பிஇ எவ்வளோ இருக்குது, ட்ரெண்டோட பிஇ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். அதே போல் இன்னொரு ட்ராப்பும் இருக்குது. என்ன ட்ராப்பு சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேன்னா ஞாபகம் வந்துருச்சு. என்ன ட்ராப்பு தெரியுங்களா? ஏர்னிங்ஸ் பர் ஷேரு அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அந்த ஸ்டாக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ ஏன் முக்கியம், இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேரை வந்து எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பட் இருந்தாலும் வந்து புது ஆடியன்ஸஸுக்காக நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சப்போஸ் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுடைய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டையோ பில்டிங்கோ விற்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுவும் வந்து இபிஎஸ்ல வந்து ஆட் ஆகும். நமக்கு தேவை என்னென்னா அந்த கோர் பிஸ்னஸினுடைய இபிஎஸ் என்ன அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டீட்டெயிலை வந்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய வரும். அதாவது என்னென்னா, நீங்கள் எப்பொழுதுமே கன்சாலிடேட்டட் அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் ஷீட்டு அந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸை தான் பார்க்கணும். ரெண்டாவது வந்து அந்த இபிஎஸ்லையுமே வந்து அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதர் இன்கம், கடன், இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டிப்ரிசியேஷன் இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரியல் கோர் பிஸ்னஸுடைய ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நம்ம நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோஸை போட்டிருக்கோம், ரேஷியோஸ் பற்றி பேசியிருக்கிறோம், ஏர்னிங்ஸு, கேஷ் ஃப்ளோ இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். செக்டரில் உள்ள நல்ல ஸ்டாக்ஸோட எப்படி கம்பேர் பண்ணுறது, ஒன்றும் இல்லை, பெரிய டெக்னிக்கெலாம் இல்லை. இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா ஹோலிஸ்டிக்காக வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். அதாவது பாட்டம் லெவலில் வந்து என்ன வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி ப்ரொமோட்டர் நல்லவரா, பிஸ்னஸ் நல்ல கம்பெனியா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணும்பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே வந்து மாறுங்க. நீங்கள் நல்லாவே வந்து சூப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து யோசித்து முதலீடு பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு கதையும் சொல்லிடுறேன். சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் சொல்லுவாங்கல்ல, ஈமு கோழி. சரிங்களா? ஐயோ, அந்த கோழியோட கொழுப்பே ₹1,00,000 வேலை போகுமாப்பா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து படத்தில் பார்க்குறது மட்டும் இல்லைங்க, நிஜமாவே இப்படி தான் நடந்திருக்கு. அது என்ன ஸ்கேமு, அந்த ஹர்ஷத் மேத்தாவா, அந்த ஸ்கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏசிசி அப்படிங்கிற அந்த சிமெண்ட் ஸ்டாக் இன்னமும் இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து அப்போவே வந்து பயங்கரமாக கொண்டு போய் மேலே வச்சுருப்பார். சரிங்களா? அதே போல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சர்லாந்து, அது என்னது, நெதர்லாண்ட்ஸு, அந்த டியூலிப் ஃப்ளவர் குமாரி அந்த சாங்கில் வரும்ல, டியூலிப் ஃப்ளவர், அந்த ஒரு ஃப்ளவர் வந்து 1,50,000 லட்சம் அந்த மாதிரிலாம் வந்து விலைக்கு போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா மக்கள் வந்து, அதாவது என்னன்னா, நியூஸை கேட்பார் சொல்கிறத கேட்டுட்டு அடிச்சு பிடிச்சி அலமாரி பொறி வாங்குறது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாலோ அல்லது வந்து கடை ஒன்று அப்படியே சென்னை சில்க்ஸு, சரவணா ஸ்டோர்ஸ்லாம் தொடர்ந்தா மக்கள் போய் தும்முன்னு போகிறோம்ல. ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் இப்போ என் ஃபேமிலியிலுமே இது நடக்குது. நம்மளுமே பண்ணுறது தான், இப்போ நானுமே பண்ணுறது தான். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நின்று யோசிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டை எதுக்குடா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் இவ்வளோ வருஷமாக, கடந்த 3 வருஷமாக இதான் நடந்துகிட்ருக்கு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். என்ன பாயிண்ட்டு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் நீங்கள் தொடர்ந்து சிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. யாருக்கு லாபம்? ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியினால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்குது. இவ்வளோ தான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் 15 பிஇ 20 பிஇயே வந்து 20 வருஷம் ஆகும் உங்களுக்கு அந்த கம்பெனி ₹1 சம்பாதிக்கிறதுக்கு. அதுதான் இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், பி/பை ரேஷியோ கான்செப்டே அதுதான். சரிங்களா? அதுவே வந்து ஓகே, அக்செப்டட் பை ஃபினான்சியல் அட்வைசர்ஸு. நாளைக்கே வந்து இந்த நாம்ஸ் தப்பு. ஒரு காலத்துலலாம் எப்படி தெரியுமா, அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா எந்த கம்பெனி வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குதோ அந்த டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு வேல்யூவேஷன் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பி/பை ரேஷியோ அப்படிங்கிறது அந்த கோர் ஃபண்டமெண்டலே வந்து 15 to 20 அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் இந்த பெரியவங்கள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவே வந்து ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் 70 பிஇ 80 பிஇன்னு இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் சிப் பண்ணி காசு இருக்குங்கிறதுனால ஜஸ்ட்டு இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு
அந்த டியூலிப்பு ஈமுக்கோலிக்கு ஈக்குவலண்ட்டான டிமாண்டு தான் இந்த இது. அது ஸ்மால் கேப்பில் நடந்தால் என்ன, மிட் கேப்பில் நடந்தால் என்ன, அல்லது பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிகளில் நடந்தால் என்ன. உங்களுக்கு லார்ஜ் கேப் கம்பெனியில் ஹை க்ரோத் கம்பெனிஸ் மேலே போகும், புரியுதுங்களா? ஆனால் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால அந்த ஹை க்ரோத் ஃபேஸை வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எல்லாமே சூட்டபுளான இன்வெஸ்டிங் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் தான். இதை முதல்ல கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் ஹை க்ரோத்தை பற்றி பார்க்கலாம். ஆனால் வர்ற பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி மேலே போயிடும், ஹை க்ரோத்து ஸ்ட்ராட்டஜி, நான் பெரிய மொமெண்டம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெரும்பாலும் வந்து காசை தான் இழப்பாங்க, புரியுதுங்களா? முதல்ல வேல்யூவேஷனில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் நீங்கள் சிப் பண்ண டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, புரியுதுங்களா? ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளுடைய ரியல் விலையே 10 ரூபா. 100 பேர் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு கேட்கும்பொழுது அதோடைய விலை 100 ரூபாயாக மாறுது. ஆனால் அந்த 10 ரூபா பொருளுடைய விலை 10 ரூபாயாக தான் இருக்க போகுது. அந்த கம்பெனி எப்படி 1 வருஷம் 2 வருஷத்தில் ஆல் ஆஃப் அ சடன் வந்து 100 பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி 300 பிரான்ச் ஓப்பன் பண்ணி 500 பிரான்ச் ஓப்பன் பண்ணி அந்த எல்லா பிரான்ச்லையும் வந்து இந்த 100 பிரான்ச்சில் பண்ண ரெவன்யூ அந்த growth வந்து காட்டிட முடியுமா? அப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் ரியல் பிஸ்னஸ் growth. நீங்களா சும்மா ஸ்டாக் ப்ரைஸை வந்து ஏற்றிட்டு போகிறதுனால கம்பெனி யார் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அது பெனிஃபிஷியல். ஸோ என்றைக்குமே அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேல்யூவேஷனில் வாங்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாத விஷயம் அப்படின்னு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பெல்லாம் சத்தியமாக நீங்கள் வந்து வருஷக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணாலும் புரியாது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கும். பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டு அந்த ஆடிட்டரை சைன் பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து டேட்டாவே தப்பாக இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூதானமாக இருங்க. அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போங்க அப்படி நெகட்டிவாக பேசுகிறேன்லாம் இல்லை. இந்த இபிஎஸ்ல இப்படி கரெக்ஷன் வரும். இந்த ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் நம்ம மாதிரி இந்த டியூலிப் ஃப்ளவர் மாதிரி வந்து அடித்தவங்க முத்தோன்னு வந்து அலையாக போகிறோம்ல, அப்படி போனால் அலை நம்மளை தான் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற இந்த ஒரு மெசேஜை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.